இன்னைக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமா? வெறும் 1000 ரூபா தான். அந்த 1000 ரூபாயை வச்சு எனக்கும் என் தங்கச்சிக்கும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். சின்ன சின்ன கடையாக தேடி பார்க்கலாம் 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க முடியுதான்னு. ரேட் எப்படி இருக்குன்னு தெரியல, சுற்றி பார்த்து வருவோம். ஆனால் ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு பார்த்தியா? தங்கச்சிக்கு நல்ல ட்ரெஸ் நிறையா இருக்குது, கலர் கலராக. ரேட்டு தெரில, வா முதல்ல நல்லா சுற்றி பார்த்துவிடும். பட்ஜெட் எவ்வளோ ஞாபகம் இருக்குல்ல? 1000 ரூபா. அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன காசு கொடுங்க. ஏய் அவ்வளோதான் மேடம். 10 நிமிஷம் ஆச்சு, எதையா ஒன்று எடுங்களேன். இது பிடிச்சிருக்காங்க? இந்த கலர் இருக்கா உன்ட்ட? எனக்கும் பாப்பாவுக்கு ஒரே கலர்லயே கிடைக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வேற பாப்பமா இது கேட்டோம். 1000 ரூபா பட்ஜெட் சொன்னா அதுக்குள்ளே முடிச்சிட்டோம். எனக்கு 380 ரூபா, என் தங்கச்சிக்கு 330 ரூபா. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? வீட்டுக்கு போய் கணக்கு பண்ணி சொல்றேன். போட்டு பார்த்துடலாம். இதுதான் என்னோட பொங்கல் ட்ரெஸ். இது 380 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து தான். என்ன துணி தான் கொஞ்சம் லோ குவாலிட்டி. அடுத்து என்னோட மாட்டு பொங்கல் ட்ரெஸ் காமிக்கிறேன். இதான் என்னோட மாட்டு பொங்கல் ட்ரெஸ். எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரே கலர் தான், ஆனா என்ன இதுல உள்ள டிசைன் மட்டும் தான் வேற. பாருங்க, இது என்னோட மாட்டு பொங்கல் ட்ரெஸ். இது மீஷோல வாங்கினது. இது 300 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஆனா இந்த ட்ரெஸ் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். அதை விட கொஞ்சம் கம்மி தானே? ஆமா. இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ, பாப்பாவுக்கு ட்ரெஸ் வரும்போதே பூ பிஞ்சுது. அவளுக்கு ஒரே ஒரு பூ மட்டும் பிஞ்சிட்டு. பாப்பா ட்ரெஸ் வரும்போதே இந்த பூ பிஞ்சுதான் வந்திருக்கு பாருங்க. சரி, அதுதான் ஃபேக்கிங் போட்டு ஒட்டிடுவோம். இந்த 2 ட்ரெஸ்ல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க.